கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கடவுள் தந்த புதிய நாள் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை மேன்மைகளையும் தர தேவன் தாமே கிருபை பாராட்டுவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். இதோ வாசலில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சப்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அன்புக்குரியவர்களே, வெளிப்படுத்தின விசேஷத்திலே பல்வேறு சாரங்களை உள்ளடக்கின பகுதி உண்டு. அவற்றில இந்த 3ஆம் அதிகாரம் 20வது வசனம் ஒரு மகத்தான வசனம் என்று சொன்னால் அது மிகையாகாது. இறைவன் திருப்பணியிலே ஆரம்பித்த பொழுது சீஷர்களை அழைத்தார் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட யதார்த்தமான ஒரு விதங்களிலே அவர் அழைப்பை தருகிறார். இந்த வசனத்துல ஜீசஸ் இன்வைட்டிங் அஸ், இறைவன் நம்மை அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? தட்டுதல் மூலமாக அவர் அழைக்கிறார். என் மக்களை நான் சொந்தமாக்க வேண்டும் என்று சொல்லி கதவை தட்டுகிறவராக அழைப்பை கொடுக்கிறார். இந்த வசனத்துல மற்றொரு பகுதி என்ன? இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் லிசனிங். அநேக நேரங்களில கூப்பிடும் பொழுது யாரும் செவி கொடுக்க மறந்து விடுவார்கள், அல்லது காதில் வாங்காதே போல சென்று விடுவார்கள். அழைக்கிற ஆண்டவர் கவனிக்க சொல்லுகிறார். லிசன் டு மை நாக்கிங் என்று சொல்லுகிறார். அவருடைய சப்தத்திற்கு செவி கொடுக்கும் பொழுது நாம் எதை பெற்றுக்கொள்ளுவோம் என்பதை வரையறுக்கிற ஆண்டவராய் காணப்படுகிறார். மூன்றாவதாக இதே வசனம் என்ன சொல்கிறது? யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹிஸ் கால். இறைவனுடைய அழைப்பை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய அழைப்பை புரிந்து கொண்டால் எந்த நன்மையான ஈவுகள் வேண்டுமோ அவை எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறவராக காணப்படுகிறார். நான்காவது இதே பகுதி அவருடைய அழைப்பு எதை கொண்டு வருகிறது என்று சொன்னால் ப்ராமிஸ் டு ஃபாலோ ஹிம். அழைப்பு ஒரு வாக்கு தத்தமாக, அவரை பின்பற்ற வாக்கு தத்தமாக அது வெளியே வருகிறது. ஒரு அருமையான கதவை வரைந்து வெளியே ஆண்டவர் நின்று கொண்டு கதவை தட்டுவதை போல ஒருவர் படம் வரைந்தார். ஹெல்மன் என்கிற விசுவாசி அந்த படத்தை வரைந்தார். அந்த படத்தை பார்த்து அநேக மக்கள் வெகு நேர்த்தியாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவர் அவரிடத்துல, ஐயா, படம் அழகாக இருக்கிறது, படம் அழகாக இருக்கிறது, ஆனால் இந்த கதவில சில குறைகள் உண்டு என்று சொன்னார். என்ன குறை என்று சொல்லி கேட்ட பொழுது, இந்த கதவில பிடி இல்லை, கதவை திறக்க பிடி இல்லை. ஒருவேளை சாவி போட்டு திறக்கலாம் என்று சொன்னால் அந்த சாவிக்கான துளை இல்லை. ஆகவே நீங்கள் அழகான படத்தை வரைந்து அதை விட்டு விட்டீர்களே என்று சொல்லி வருத்தத்தோடு சொன்னார். அதற்கு ஹெல்மன் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் வெளியே நின்று கதவை தட்டுகிறார். கதவை திறக்க வேண்டியவருக்கு உள்ளே இருக்கவர்கள் தான் திறக்க வேண்டும், அவர்களுக்கு தான் கைப்பிடி வேண்டும். உள்ளே இருந்து அதை பூட்டி வைத்திருக்கிறார்கள் இறைவன் உட்பிரவேசிக்காதபடிக்கு. உள்ளே இருக்கிறவர்கள் தான் சாவி துவாரத்திலே சாவியை விட்டு திறக்க வேண்டும். தட்டுகிற பணியை ஆண்டவர் அற்புதமாய் செய்கிறார். திறக்கிற பணியை மனித மக்கள் சிறப்பாய் செய்யும் பொழுது, இறை தட்டுதலுக்கு செவி கொடு திறக்கும் பொழுது அவர் போஜனம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார், போஜனம் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார், மீட்பை தருவாய் காணப்படுகிறார் என்று சொல்லி ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்தார். அன்புக்குரிய விசுவாசிகளே, இன்றைக்கு ஆண்டவர் தட்டும் பொழுது பிடியை உள்ளே வைத்திருக்கிற நீங்கள் இறைவன் உள்ளே வர வேண்டும் என்று திறந்தால், அந்த சப்தத்திற்கு செவி கொடுத்தால் நீங்கள் அவரோடு ஐக்கியப்படுகிற ஒரு வாழ்க்கை கிடைக்கும். அந்த கிருபை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்கள் இதய கதவை தட்டும் பொழுது திறக்க எங்களுக்கு கிருபை பாராட்டும். அதன் வழியாய் உமோடு ஐக்கிய உறவை மேற்கொள்ள உதவி செய்யும். இயேசுவில் ஜெபிக்கிறோம், ஜெபக்குள் பிதாவே, ஆமென்.